என்னடா மூஞ்சி இது? என்ன மூஞ்சி இது? போ பரிசாரில் அப்பதான் டிக்கெட். போட்டி வராம டிக்கெட் கொடுத்தா உள்ள போவீங்க, பெஞ்ச தூக்குவீங்க, கையை தட்டுவீங்க, கலாட்டா பண்ணுவீங்க. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. பொட்டி வைக்கமுடா. எப்ப பொட்டி வருது? பொட்டி காத்தா வருதுடா. அடி தூள் மாப்ள. ஏங்க இந்த பொட்டி வரைக்கும் கவுண்டர் போயிட்டு வந்தாரு. எட்ரா கைய, எட்ரா கைய. இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா. ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம். 100வது நாள் வால்போஸ் ஒட்டாம விட மாட்டான். வாத்தியார் என்னென்ன கெட்டப்பற அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்பற போய் என் மாப்பிள பொட்டி எடுத்துட்டு வருவான். சரி, கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது, பொட்டியை ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க. நல்ல நேரம் படம் போடுறதா என்ன பண்ணிருப்பீங்களா? பாரா நாயே, அங்க பாரா நாயே. அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த 4 யானையே. அந்த நல்ல நேர படத்தை என் மாப்பிளை எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே. ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பார்த்துக்க, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்க. தேரு போல போக வேணும் கேட்டுக்க, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு கண்ணன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா. இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போது அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி போட்டீங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்தணுங்க. ஒட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க, அசைக்காம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஆடுறா. ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க. இது கோடி ஊசியா? எந்த சாடி ஊசியா இருந்தாலும் கடிச்சு குத்துற. மான ரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காத. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானைய பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீ. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பாத்து போலான்னு வந்தியாக்கும். என்னைக்கு என் பேச்ச கேட்காம படிதாண்டி போனியோ அன்னைக்கே அத்துட்டா உன் உறவ. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா ஏக்கா, வலி தாங்க முடியலக்கா. ஆட சும்மா இருக்கு மாம்சு. அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே நிக்க வச்சு பேசுறதா? கூப்பிடுமா? அவனை கூப்பிட மாட்டேன்டானா. பெத்த அப்பன் ஆத்தாளு கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணையா தம்பி இருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு என்ன அனாதையா விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு இந்த வாசப்படியை மிதிக்க? இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல. இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சுடு. எப்பா போயப்பா, அப்புறம் ஏன் பம்புற? நான் ஏன் வெளியில போகணும்? சரி வாயா உள்ள. வர்றையா? இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க. வேற யாராவது என்னை திட்டுறாங்க? கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுற.
நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு 8வது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நான் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்க மாப்பிள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரியா என்னைய அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நாயோட கேவலமா நடத்துறாங்க மாப்பிள. 2 அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையாப்பா, சில நேரத்துல கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதடா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவம் அவருக்கு வைக்கா. கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு செத்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். மாப்பிள கிட்ட கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது என்னது? கோழி. இது இல்லையப்பா, சேவ் கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அது. அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சினேகாரனா அல்ல கையே, அது சிநேகிதக்காரன் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. டாடி இந்தா ஸ்பெஷல் காக்டெயில். இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வைக்கி, தாடி ஜிவ்வுன்னு பிச்சிட்டு போய். ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம். இது எப்படியா புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுடணும். எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி சூப்பர். ஏமாமா, அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்துறீங்க? அவ முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏன் அத்தையன அவ்வளவு பயமாக்கு? மாப்பிள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள. என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமே 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல மாப்பிள. இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளநி பட்டா. என்ன வரைகிற? என்னடி மறைக்கிற? என்னடி மறைக்கிற? இந்த பார், உன்னுடைய ஆணவம் அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதான் உங்க ஊர் நினைச்சிட்டாடு. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானி கவுண்டர் பேசிட்டு பார். மாப்பிளை பார், எப்படிப்பட்ட மாப்பிளை சேட்டை படிக்க தெரியுமா? ஏய் மேட்டு தெரிய மாட்டே உனக்கு? கறிக்கு வாய்ந்த எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உளவடுத்த மாப்பிளை. இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறனாலே பார். சார் மிதிக்கல சார். இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு? ஆளா சார் 3 அடி குண்டாச்சு, ஆனா திமிர் 60 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி. நான் அப்பவே சொன்னேன், நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா, இவருக்கு ஒரு இளநீ போடணும். 18 இளநீ காலி பண்ணிருக்கான். சரி மாம்சே, வந்திருக்கா ரூல்ல இருந்து கவுண்ட் பண்ணாமா? வெடி போடு போடாத பக்கம். பாப்புனுக்கு மறுபடியும் இருக்கற வெட்ற. கொண்டாடங்க. மாப்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு. அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள,
ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. அரசக்க 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 அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு. அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையி, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா டாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இடறி வெட்டி கொடு. எப்பா என்ன ஆள விடுங்கடா. ஓம் கௌரே விவாஹி விலானே கத்தேகபதே திபதே ஜாதவத்பதே அஷ்டாபதே நவபதே பகோபிதே தகஸ்ரா அக்ஷரா பரமேம் ஜோமன் விஷ்ணுபத்னி ஜதீமஹே தன்னோ லக்ஷ்மி. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டு. ஒரு முக்கியமானவங்க வந்துட்டு இருக்காங்க, எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏப்பா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிருச்சா? நீ இடமாத்தி கூட்டு வந்துட்டியா? இதே கல்யாணத்துக்கு தானப்பா. நீ வேணா பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முன்னு வந்து இறங்குவா. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. சுபத்ராம் சுபகாம் குரு தசாஸ்யாம் புத்ராணாதே கிபதிமேகா தசங்கிருதி. நாழி ஆயிட்டு. சரி நடத்துங்க. சர்வமங்கள மாங்கல்யே திமே சர்வார்த்ததாதகே வரண்யே திரியம்பகே கட்டிமேள கட்டிமேள திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. மாப்பிள சத்தியமா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வர போறது இல்ல. அது வேற எங்கேயோ போச்சு. பாத்தி டுபாக்கு நம்மள ஏமாத்தி கூட்டி வந்துட்டா. நீ புறப்படு. வேண்டா வேண்டா வேண்டா. அம்மியா ஒத்தையப்பா அத்தையா ஆடுறா தக்க. அதையே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. அரசக்க 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 அரசக்க. இது இது என் பெரிய பொண்ணு சித்ரா. உன்னை தவிர உன் குடும்பத்துல எல்லாருமே பர்சனாலிட்டியா இருக்காங்கயா. ஏங்கப்பா. மாமா, நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்குதா. அதனாலதானே மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? யோ சும்மாரியா. விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தானே. அந்த பொம்பளை பத்தி சாதாரணமா நினைக்காத. 2 தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை. நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்புல மாட்டிக்காத. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. கடைசி பஸ்ஸ புடிச்சு கொண்டு போய் உடம்பு நோகாம ஊரு போய் சேர்ந்தலாம். மேல ஒரு அடி கூடாது. என்ன நீ அடுத்தவனா பேசிட்டு? நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தீர்க்கறதுக்காக மாப்பிள்ளை ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். நீ கழட்டி கூட்டிட்டு போறலையே. போறத நான் மட்டும் போ. யோ உன் பிரச்சனையா இருந்தா நீ அடி வாங்கியா? நாங்க ஏன் வாங்கணும்? ஆடமா சொடு மாம்சே. இதுக்கு போய் பயந்துட்டு 2 ஒன்று பாத்துடலாம். ஏன் மாமா, அத்தை காட்டுனீங்க, மச்சினிச்சி காட்டுனீங்க, முக்கியமான பார்ட்டி காட்டலையே. புரியுது புரியுது. இதோ மை டாட்டர். மாப்பிள பாரு தேர்தான்னு. அப்பன் ஜாடையா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம். அம்மா ஜாடையா இருந்தா. மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரும். என்ன ரூட்டு? அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பார்ட்டியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணாதான் முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கு ஒரு வேலையில பண்ணணும். துபாக்கூரா? அது என்ன? அது துபாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கண்ணாடி என்ன பண்ணி துபாகர் தெரியாதா? ஐயா, ஐயோ டுபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர். இது புழுகிறது. தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். டுபாகோர் டக்காட்டி சில்பான்ஸ். தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள? கரெக்ட் மாம்சே.